ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR CAD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதே போல் நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் நம்ம சேனல் நேம்லேயே மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. ஸோ நம்மளையே கான்டாக்ட் பண்ணி ஒரிஜினல் கோர்ஸ் வந்து பை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். சரிங்களா? ஸோ வந்து அதை நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து சார்ட்டை வந்து கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி இந்த சார்ட் வந்து ஒர்க் ஆச்சு, என்னென்ன கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம், எது இப்படி ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார். சரிங்களா? பர்சனலாக சார் இப்போ ஒரு ஓபிக்குள்ளே வருது அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு பேட்டர்ன் கீது இருக்கா, அந்த ஓபி வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தார். ஸோ அதுக்கான சிம்பிள் ஆன்சர், உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது. சரிங்களா? என்ன அப்படின்னா, இது வந்து ஆர்டர் பிளாக்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் வியூவராகவே இருக்கட்டும், இந்த ஒரு பேட்டர்னை மட்டுமே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கன்ஃபார்ம் வந்து வரும். சரிங்களா? ஜஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எதுவுமே வந்து மைண்டில் வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம். ஒரு லோ வருது, இப்படி போகுது. சரிங்களா? மறுபடியும் ஒரு லோ வந்து இந்த லோவை தூக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிஹெச் நடந்து இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஹை ப்ராபபிலிட்டி. சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், எல்லா இடத்துலையும் வந்து மார்க்கெட் எப்படி திரும்பியிருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். எல்லா இடத்துலையுமே மார்க்கெட் வந்து இந்த ஒரு சைனை வந்து விட்டுட்டு போகும். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டேர்ன் ஆகுது அப்படின்னா இங்கே வந்து டேர்ன் ஆகிருக்குங்களா? சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே டேர்ன் ஆகிருக்குங்களா? அடுத்தது இங்கே டேர்ன் ஆகிருக்குங்களா? இங்கே அடுத்தது கீழேருந்து மேலே வரப்போ சேம் தான். நம்ம அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜூம் வந்து போட்டுக்கலாம். நான் சொன்ன அதே பேட்டர்ன் தான். ஒரு ஹையை இன்னொரு ஹை வந்து தூக்குது. சரிங்களா? வயலேட் பண்ணிவிட்டு கீழே இறக்குது. இந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்ஷன், செல்லிங் ஆப்ஷன் வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா வேலை கீழே வரைக்கும் முடிஞ்சுது. சரிங்களா? இது வந்து லிக்விடிட்டியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்க. ஒரு ஹையை இன்னொரு ஹை எடுக்கணும், அதுதான் வந்து வேலை. சரிங்களா? அதுதான் வந்து விஷயம். அது வந்து நம்ம எந்த இடத்துல எடுக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஜஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையும் போயெல்லாம் யூஸ் பண்ணிருக்கக்கூடாது. ஒரு ஓபியில் வந்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பேக்வேர்டு போய் காட்டுறேன். பேக்வேர்டு போனோம்னா இந்த பேட்டர்ன் வந்து நல்லாவே தெரியும். இப்போ இந்த லோ வந்து இது தூக்கிடுச்சு. சரிங்களா? பட் வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாடி க்ளோஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ராங்கான ஒரு பாடி க்ளோஸ் நமக்கு இந்த இடத்துல கிடையாது. அதனால் அதை எடுக்கக்கூடாது. எகெயின் இந்த லோவை வந்து இது தூக்கிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு பாடி க்ளோஸ் பண்ணுது. பட் வந்து ஸ்டில் இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து ஹோல்ட் ஆகலை. ஆனால் இங்கே வந்து தூக்குது. இது வந்து நல்ல ஒரு பாடி க்ளோஸ் வந்து பண்ணுது. சரிங்களா? இப்போ வந்து இந்த பேட்டர்னில் இங்கே வந்து பை அப்படின்னு வந்து நீங்கள் எம்டியாக வச்சு எடுக்கிறீங்கன்னாலும் இந்த ஹை வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். சரிங்களா? இது எல்லா இடத்துலையுமே நடக்கும். சரிங்களா? இங்கேயும் பாருங்கள், ஒரு ஹையே இன்னொரு ஹை ஸ்வீப் ஆகுது. ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பாடி க்ளோஸ் மாதிரி இங்கேயே உங்களுக்கு பண்ணுதுன்னு வைங்களேன். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு செல் வந்து அடிக்கிறீங்க. செல் அடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. சரிங்களா? அதே தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி பிளைண்டாக போய் ஒரு மார்க்கெட்டில் உட்காந்து இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படின்றத பாருங்கள். இந்த பேட்டர்ன் கன்ஃபார்ம் வந்து இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து இது வந்து யூனிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக எடுத்திருந்தாலே வந்து உங்களுக்கு போதுமானது தான். சரிங்களா? இங்கே மைன்யூட்டாக வந்து எடுத்திருக்கு. நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டினேன்னா உங்களுக்கு வந்து தெரியும். மைன்யூட்டாக வந்து எடுத்திருக்கு. இப்போ வந்து இது ஒரு பேட்டர்ன். சரிங்களா? இப்படி இருக்குது அப்படின்னா ஓபி வந்து ஹை பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓபியோட அந்த வேலிடேஷன் வந்து இன்னும் அதிகமாகிக்கும். இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத தாண்டி எல்லாத்துக்கும் வந்து ஓப்பனாக வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா?
ஒரு ஃபேக்கு, இன்னொன்று தான் வந்து இது. அதை தான் நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு பெருசாக அந்த லிக்விடிட்டின்னு வச்சு எடுப்பாங்களே, இதுதான் அந்த லிக்விடிட்டி, வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஹை வந்து நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் நான் 5 மினிட்ஸ்க்கு போகிறேன். நான் இதை எப்படி வந்து சார் இது வந்து இப்போ நீங்கள் எனக்கு இப்போ தான் சொல்கிறீங்க, இது வந்து நம்ம கான்செப்ட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யாராவது சொன்னீங்கன்னா, நான் இந்த மாதிரி கான்செப்டில் உங்களை வந்து குழப்பக்கூடாதுன்னு தான் ஜஸ்ட் இங்கே என்ட்ரி போட்டு இங்கே எஸ்எல் வச்சுருங்க. உள்ளுக்குள்ள மார்க்கெட் வந்து என்னமோ பண்ணிட்டு போகிறான், அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்றத நம்ம அதனால தான் சொன்னோம். சரிங்களா? ஏன்னா இப்படி வச்சாலே நீங்கள் வந்து போதுமானது. இந்த ஃபேக் அவுட்டு அது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஓபிக்குள்ளே நடந்துட்டு உங்களுக்கு ஓபியில் லாக் ஆகிக்கும். இது உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நான் காட்டுறேன். இந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஒன்று பார்த்தாங்களா, இந்த ஓபியில் தான் இது ஃபேக் ஆகுது. ஃபஸ்ட்டு ஃபேக்கு, செகண்ட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு வருதுன்னா நீங்கள் இந்த ஓபிக்குள்ளே தான் இருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து நீங்கள் அதை வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லை. இங்கேயே பாருங்களேன், இந்த ஓபி, இங்கே ஓபி இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபேக் அவுட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓபியில் நீங்கள் எடுத்து இந்த ஓபியில் வந்து எஸ்எல் வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு இருக்காது. சரிங்களா? அதுதான் வந்து விஷயம். நம்ம எல்லாமே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நம்ம சொன்னதுனால உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசாக ஏதோ கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம இது ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிருக்கிற ஒரு மெத்தடு தான். சரிங்களா? எல்லா இடத்துலையுமே நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் லைன் பை லைனாக காட்டணும்னா உங்களுக்கும் லேட் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஓபி இங்கே எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபேக் அவுட்டு, செகண்ட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு மேலே ஏறுது. ஆனால் நீங்கள் இங்கே எஸ்எல் எடுத்திங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அதை வந்து விஷயம். சரி, இப்போ நம்ம ப்ரெசென்ட் வந்து டாபிக்குள்ளே வந்துடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து மாற்றிக்கிறோம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை மாற்றிட்டு நமக்கு ஒரு சிஹெச் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல நமக்கு சிஹெச்ங்கிறது இந்த பிளேஸ் தான். சரிங்களா? அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அந்த பிளேஸில் தான் நமக்கு வந்து சிஹெச் அது வந்து ஃபஸ்ட்டு கிடைக்குதா அப்படின்னு வந்து பார்க்கணும். இவ்வளோ ஸ்லோவாக வந்து வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். சரிங்களா? அதுதான் வந்து விஷயம். ஏன்னா நமக்கு ஒரு இம்பல்ஸாக கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து நம்ம ஏதோ ஒன்று சிஹெச்னு இது பண்ணலாம், இல்லை வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ பிரேக்குன்னு இது பண்ணலாம், இல்லை பிரேக்கர் அப்படின்னு கூட நம்ம இது பண்ணலாம். பட் வந்து அப்படி இல்லாமல் ஸ்லோவாக வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அதுதான் வந்து விஷயம். மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா இந்த ஹையை வந்து தூக்குது. சரிங்களா? ஹையை வைலேட் பண்ணுது. நான் சொன்ன சேம் பேட்டர்ன். சரிங்களா? ஹையை வைலேட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். எம்டியாக நம்ம வந்து எங்கேயும் வந்து என்ட்ரிஸ் எடுக்க முடியாது. சரிங்களா? அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிஹெச்க்கு வந்து இது பண்ணுறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு ஒரு ஹையை தூக்கிட்டு மறுபடியும் ஒரு சிஹெச் வைக்குது. இது எல்லாமே இன்டர்னல். சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து மேஜர். சரிங்களா? இதுவே வந்து நிறைய ட்ரேடர்ஸ் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்களுக்கும் சக்ஸஸ் ரேட் இருக்குது, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக எங்கே வந்து என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளேஸில் நமக்கு வந்து ஒரு சிஹெச் நல்ல இம்பல்ஸாகவே நடக்குது. சரிங்களா? இந்த பேட்டர்ன் பார்த்தோன்னே என்ட்ரி போடுறவங்களும் இருக்காங்க. நமக்கு சிஹெச் கிடச்ச அந்த இதில் வந்து என்ட்ரி போட்டால் நமக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். சரிங்களா? சிஹெச் கிடச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு என்ட்ரி. சரிங்களா? நீங்கள் லிமிட்டில் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை வந்து இதில் போட்டாலும் ஓகே. ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறோம். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் அங்கே வச்சுட்டு கீழே வரைக்கும் இது பண்ணணும். ஃபஸ்ட்டே இது பார்த்தோம்னா இந்த என்ட்ரியில் வந்து நீங்கள் டைரெக்டாகவே வந்து இன்க்ளூட் பண்ணுறீங்க. சரிங்களா? அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல இது பண்ணுறோம். செகண்டு பார்த்தோம்னா அது வந்து ஃபஸ்ட் என்ட்ரி வந்து நம்ம அக்ரெசிவ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா? ரெண்டு இப்போ என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக உங்களுக்கு டிபி வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு. நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலே வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. பட் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ரிலேயபிள் டார்கெட்ஸில் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இங்கே வந்து இந்த ஆர்டர் பிளாக்கில் திரும்புது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ வந்து கரெக்டாக சொல்லணுன்னா இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் கொஞ்சம் அந்த வால்யூம் வந்து டிக்ளைன் ஆகுது. வால்யூம் டிக்ளைன் ஆனதுக்கப்புறமே மார்க்கெட் வந்து மாற ஆரம்பித்து மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது. அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன். சரிங்களா? ஒரு லோ, இன்னொரு லோ, அதை வந்து ஃபேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஓகேங்களா? ஓகேங்க, இதுதான் விஷயம். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.